எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை குருமா தான் செய்ய போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை கூட அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 150 கிராம் கொண்டக்கடலையை தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க. கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 மூடி துருவிய தேங்காய், இதுவும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு தக்காளி பழம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. நான் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். கடலை வேக வைக்கும்போது கடலையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் இப்போ ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். மீடியமான தீயில் 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுது. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று சேர கலந்து விடுங்க. இப்போ ஒன்று சேர கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். இப்போ வேக வச்ச தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதில் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.